ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் பாஸ்தா மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டொமேட்டோ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், டொமேட்டோ பவுடர் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். இப்போது நல்ல ஒரு அகலமான கடாயில் இந்த பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம 1.5 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானோவோட பெண்ணே பாஸ்தா தான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிசானோ பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தா 100% வீட் பாஸ்தா. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்தாவோட பர்ச்சேசிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 13 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து டைமிங் 13 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்தாவில் கவரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்க்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாஸ்தாவோட குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இதில் பச்சை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாஸ்தாவோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஓவர் குக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இந்த கடாயில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு கடாய் வந்து நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோவில் கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கோட்டிங் கடாய். இந்த கடாய் நல்லா அகலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடாயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேரட்டையும் பீன்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம முன்னாடியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்தா மசாலாவை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை இந்த வெஜிடபிள்ஸோட ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.